ஷூட்டிங் பண்ணி கட் பண்ண பிறகு தான் அப்புறம் தான் சாங் ரெக்கார்ட் பண்ணது முதல் ஆண்பாவம் மட்டும் தான். எனக்கே டவுட்டு, இதெல்லாம் நாம தான் எடுத்தோமா? ஒரு நாள் ஷூட்டிங் பண்ண சொல்லணும்ல, ஏன் கிடைக்கிறாங்க? ஷூட்டிங் முடிச்சுட்டாங்க. ஷூட்டிங்கே முடிச்சிச்சியா? ஒரு நாள் தட்டிட்டுமோ சொன்ன பேச்சை கேட்க முடியும். கண்ட பார்த்தே பாரு, உலகையில் பார்த்துருவோம், புத்தி கட்டி போக மாட்டோம், ராத்திரிக்கு தூங்க மாட்டோம், விடிய காலை எந்திரிக்க மாட்டோம். இளவட்டம் தான் நம்ம கட்சி, பரவட்டம் தான் டாட்டா அப்படின்னா. உனக்கு இதான் ஓடணும் தெரியல. அவர்கிட்ட போய் விடிகாலம் 5 மணிக்கு அவன் வீட்டு வாசலில் நின்று அப்படிதான் என் லவ்வும் பிக்க போச்சு. என்னுடைய சினிமா கேரியர் ஆரம்பிக்கும் போது நான் டைரக்டர் ஆகணும்னா நடிகர் ஆகணும்னா அதெல்லாம் நினைக்கிறேன். டைரக்டர் ஆகணும் நடிகர் ஆகணும்னு நினைக்கல. ஆனால் நான் படம் எடுத்தா அதுக்கு இசை நான் இளையராஜா மியூசிக் அவர் வாட்சா தான் நம்ம படம் எடுக்கணும். நீ என்ன இப்போ நான் சொல்கிறதா கேட்டா அவ்வளோ லூஸாக மாடியாது நினைக்கலாம். அவர் கார் போகும்போது அவர் கார் எப்படி போகுதுன்னு காண்பிப்பேன்னு ஆறு நினைக்குமா? மியூசிக் கேட்டியா? அந்த சட்டத்தில் ஒரு மியூசிக் கேட்கும், அப்படி ஃபீல் பண்ணுவேன். ஆனால் அதே ராஜ சார்கிட்ட எதிர்க்க உட்காந்து டியூன் போடணும் பார்த்து இது நல்லா இருக்குது, இது பெட்டராக இருக்குது, இதெல்லாம் சொன்னதே கிடையாது என்று உனக்கு என்னது அது ஏன் நல்லா இல்லை அது சொல்லும்போது அதெல்லாம் நான் பல மியூசிக் எங்கள் டைரக்டருக்கு மியூசிக் பண்ணும்போது பல கம்போசிங்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கேன். ஆயே தரக்கூடாது, அது பிரசாத் ஸ்டுடியோ இல்லை, பிரசாதா ஸ்டுடியோ. கிடைக்கிறத வாங்கிட்டு வந்துடும். நமக்கு அது கிடைக்கும் போது ஒரு பாக்கியம், அவ்வளோதான். அதில் போய் இது பெட்ரு, இதில் சின்ன காக்கு பதில் பெரிய கா போட்டுக்கலாம். இன்னைக்கு இதெல்லாம் தேவை எனக்கு. அப்போ அவர் சந்தோஷமாக இருக்கா, அது வாங்கிட்டு வந்தோம். அவர் நான் டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து ஒருத்தர் என்னையும் நம்பி வாடியா எங்களுக்கு ஒரு படம் பண்ணுன்றார். நான் படம் பண்ணணும்னு நானே நம்பலை, சொல்கிறாரு. அப்போ ஒன்றும் புரியல எனக்கு. கொடைக்கானல் ஷூட்டிங் இருக்கேன், காலேஜ் நாளில் நான் அசோசியேட்டாக வேலை செய்கிறேன். நிறையா ஒரு படம் பண்ணணும், இன்னும் இது காமெடி பண்ணுறவங்க வச்சு எல்லா ஜோக் நடக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அவர் உடனே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றார். எதை வச்சு டேரக்ட் பண்ண நம்புறீங்க? அப்புறம் கேள்விப்பட்டேன் ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி சொல்கிறப்பில்ல, சார் உங்களை தான் டைரக்டர் ரொம்ப திட்டுறாராம், உங்களை தான் ரொம்ப எதுக்கு அந்தெல்லாம் பழி போடுறாராம், அதனால் இவங்கிட்ட தான் பிஸி இருக்குன்னு பேசினாங்க. அப்படி டைரக்ட் ஆனவன் தான் நான். அப்போது சார் மியூசிக் பண்ண போகிறாரு. நான் அஸ்டராக இருக்கும்போது அப்படியே வாய்க்கு போகிறதுலாம் தெரியாமல் பார்த்தோம் மியூசிக்கு, அப்படியே வச்சுருந்தேன். இப்போது அவர் மியூசிக் பண்ண போகிறாரு அப்படின்னு மனசு சொல்லுது. அவர் சொல்லணுமே, நான் அப்படியே கற்பனையில் இருக்கேன். பார்த்தா திடீர்னு பேப்பர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இனி நான் புதிய படங்கள் புதிய டைரக்டர்ஸுக்கு இசை அமைப்பது இல்லை. நமக்குன்னு போஸ்ட் நம்பர் இருக்குது. இனி நான் புதிய இயக்குநருக்கு இசையமைப்பது இல்லை. ஏன்னா நிறைய பேர் எதாவது பட்டா கொடுது. அப்போ அடுத்த படியில் நான் தான் இருக்கேன் போய் கேட்கறது. ஐயோ போச்சுடா, யார் போய் நமக்கு இந்த வாய்ப்பெலாம் போச்சுன்னு பிளாக் ஆகிட்டேன். அப்போது எங்கள் மாமனார் திரு அவினாசி மணி அவர்கள், அப்போது அவர் மாமனார்லாம் கிடையாது, அவர் அண்ணன் என்னன்னு கூப்பிட்டுருப்பார். அவர் கதைலாம் பேசுறதுக்கு பாட்டு பற்றிலாம் பேசுறதுக்கு அவர்கிட்ட போவேன். அவருக்கு ராஜா சார் மேலே பயங்கர நட்பு. அதேமாதிரி ராஜா சாருக்கும் அவர் மேலே நட்பு இருந்தால் கவனித்தேன். ஓகே, இது ஒரு ரூட்டை பிடி பண்ணிட்டு அவர்கிட்ட போய்
விடிகாலம் 5 மணிக்கு அவன் வீட்டு வாசலில் நின்று அப்படி தான் என் லவ்வும் பிக்கப் ஆச்சு. போயிட்டு அவர்கிட்ட நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு என்னம்மா எங்கள் மாமனார் நீங்கள் வந்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவர் கொஞ்சம் என் மேலே திரும்பி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வரேன் அப்படின்ட்டு யாரோட கூட்டிட்டு போய் ராஜேஸ்வரம் பார்க்குறோம். எனக்கு துப்பு என்ன நடக்க போதோ தெரியல. போன வாய்ப்பு அவர் உரிமையில் பார்த்தா இந்த பையன் ஒரு வேகத்தில் வெளியே வந்துட்டான். நீ உனக்கு 2 பயணங்கள் முடியல படுத்துறேன். அவர் அந்த காலத்தில் எல்லாம் சரி சரிண்ணே உடனே சரிண்டாரு. அப்போ வேணான்றதுக்கான அறிவியோ டக்குன்னு வெளியே பார்க்குறேன். புடிச்சு நின்றாரு. பாக்கெட் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க, பொட்டியில் எவ்வளோ கூப்பிட்டு அதை உடனே அட்வான்ஸை கொடுத்துட்டேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆச்சு அவர் கூட. ஆனால் அது இவ்வளோ திருவிழா இவ்வளோ பெரிய மனுஷன் கூட பார்க்குறோமா? இவ்வளோ பெரிய ஆளா? இவ்வளோ பெரிய ஆள் தெரியும், இவ்வளோ பெரிய ஆளுங்க தெரியாது. அதான் பிரச்சனை. கம்போசிங் போகிறோம். அவர் என்கிட்ட அசிஸ்டன்ஸ் தான். நான் வரணும், நீ வரணும், நான் வந்து எடுத்து கொடுப்பேன் ஹிந்தி பாட்டுலாம். நீ முதல்ல கட்டு, நீ இந்த முந்திரி கொட்டெல்லாம் இருக்குல்ல அப்படி எல்லாம் கட்டு சொல்லிட்டு முடிஞ்சா நான் ஒருத்தனே உள்ள போடுறேன். எனக்கு எதனா ஆச்சுன்னா வாங்க. அப்போ கம்போஸ் பண்ணார். சொன்னா சட்டி திம்போம், சொன்ன பேச்சை கேட்க மாட்டோம், புடவைகளை பார்த்துருவோம், புத்தி கட்டி பார்க்க போக மாட்டோம். இதான் பாடல் பாடுறாரு. ஆனால் அப்படியே இருக்கேன். அவர் என்னை பார்த்தே இருக்காரு. எனக்கு என்னன்னா ஏதோ படிச்சுது இல்லையேன்ற மாதிரி கூட சொல்லு. நம்ம என்ன மேதையா, இவனுக்கு முகம் பிரைட் ஆகலையேன்னு அவருக்கு தெரியுது. பார்த்து சொன்னா தட்டி திம்போ, சொன்ன பேச்சை கேட்க முடியும், கண்ட பார்த்தே பாடுறாரு. புடவைகளை பார்த்துருவோம், புத்தி கட்டி போக மாட்டோம், ராத்திரிக்கு தூங்க மாட்டோம், விடிய காலை எந்திரிக்க மாட்டோம், இளவட்டம் தான் நம்ம கட்டி பரவட்டம் தான் தாத்தா அப்படின்னா. உனக்கு இதான் ஓடணும் தெரிய. ஒரு மேக்னெட் வந்ததுங்க. நான் இதுக்கு தான் வெயிட் பண்ணேன். அவரு அந்த ஃபைனல் டச்சுன்னு கொடுப்பார்ல, அதில் நமக்கு ஏற்றுவார் அப்படி. அப்புறம் எல்லா கம்போசிங் படம் நீ எப்படி எடுத்தாலும் இப்படி தான் இருப்பேன். போய் படம் முடிஞ்சு படம் பார்க்குறேன். 6 மணியோடனே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இப்படிதான் ஒரு சின்ன மேட்ரு எடுத்துக்கணும், அதுக்கான ஒரு கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு, அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாம் குண்டு. அவர் எதுவும் சொல்லவும் மாட்டார் வேற. நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஆண் பாவம் படம் புக்காச்சு. இப்போ சாரை போய் சார் ஆண் பாவம்னு படம், இது நிறைய படம் இருக்கு. இல்லை சார் சார் நீங்கள் ஆரம்பித்தார் எங்கேயா நிறைய படம் இருக்குது பண்ணுற, நீ அடுத்த வாரம் போன அறிகுறியும் இல்லை, இன்னும் என்னை பார்த்த மாதிரி தெரியல சார். ஒரு வாரம் நீ ஒரு 1.5 மாதம் சொல்லுவா, சந்தோஷமா சொல்கிறேன். 1.5 மாதம் ஓகே அது போகிறேன். 1.5 மாதம் போனால் 1 மாதம் போனேன். நீ ஒன்று பண்ணு, நான் டேட்டு கொடுத்து சாங் ரெக்கார்ட் பண்ணி நீ ஆரம்பிக்கும் போது லேட் ஆகிடும். ஒன்று பண்ணு, முதல்ல ஷூட்டிங் வரு, அப்புறமா பாட்டெலாம் பண்ணிக்கலாமே. எனக்கும் டக்குன்னு பார்த்து நல்லா இருந்துச்சு.
ஷூட்டிங் பூஜை போட்டு வந்து ஏவிஎம்மில் ஒரு பிளாட் போட்டு சீட்டை அவங்க காலுக்கு மருதாணி வைக்கிற மாதிரி சீட்லாம் எடுத்துகிட்டு நான் நாகர்கோவில் போயிட்டேன். போயிட்டு ஷூட்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து நிற்கிறேன். வந்தார். ஒரு நாள் ஷூட்டிங் போட சொல்லணும்ல, ஏன் கிடைக்கிறேன்? ஷூட்டிங் முடிச்சுட்டு சார். ஷூட்டிங்கே முடிச்சிட்டியா? அப்படியா சொல்கிறேன். டப்பிங்கப்பா நேற்று முடிச்சுங்க. டப்பிங் முடிச்சா? படத்தை போடும். அன்னைக்கு ஈவினிங்கே படம் பார்க்குறேன். பார்த்தாரு. நாளைக்கு காலையில் நீதி கிடைக்கு, மத்தியானம் ஒரு சாங்கரை கிடைக்கு, நாளன்னைக்கு நீதி கிடைக்கு, அடுத்த நாள் சாங்கர் கிடைக்கு. முதல்ல ஷூட்டிங் பண்ணி நீதி கட் பண்ண பிறகு தான், அப்புறம் தான் சாங்கரை கட் பண்ணது. முதல் ஆண்பாவம் மட்டும் தான். பார்த்தா எனக்கே டவுட்டு, இதெல்லாம் நாம தான் எடுத்தோமா? இதெல்லாம் அப்போ அப்படி அங்கே ஆர்கெஸ்ட்ராலாம் குஷியாக சிரிக்கிறாங்க. எல்லாம் அவர் முகத்தையும் பயங்கர சிரிப்பு. அப்போது நான் ஹீரோயினி புதுமுகம், எப்போவுமே புதுமுகம் போட்டால் நம்ம பக்கத்தில் உள்ளலாம் நம்மளை பிரமாதமாக பார்க்கணும். இதெல்லாம் ஒரு மூஞ்சி. ஏன் சார் நீங்கள் வர்றது போதாதா? இந்த பொண்ணு வரையானு அது இவன் சொல்கிறது கரெக்டாக தெரியல, அவன் சொல்கிறது எல்லாம் சொல்கிறது கரெக்டாக தெரியும். பட்டு அதுக்கு ஓப்பனிங் வர்றது சீன்லாம் எடுத்திருந்தேன். அதை ஒரு 8 ஷாட்டு 4 ஷாட் தூக்கிட்டு 4 ஷாட்டு கொண்டு வச்சேன். அதுக்கப்புறம் சார் வாட்சிக்கு போகிறாரு தெரியல, வந்து அது லீடுக்கான இது கம்போஸ் பண்ணுறாரு. சார் இல்லையா, இன்னும் 4 ஷாட் இருக்கு சார், எடுத்து அதுக்கு ஓட்டிகிட்டு வந்தேன் சார். ஓடி போய் ஓட்டிகிட்டு வந்தேன் ராஜா சார் மியூசிக்காக. ஷாட்டை அப்படியே கிடையாது. சும்மா சீதாவெல்லாம் நான் ஏதோ பெங்கால்லேருந்து பிடிச்சி வந்த மாதிரி, ஏதோ இவ்வளோ பெரிய ஆள் எப்படியா பிடிச்சாரு பாண்டியராஜ, இவ்வளோ ஆக்ட் பண்ணுறாங்களே அப்படி சொல்கிறாங்க. இவருடைய மியூசிக் பில்டப் பண்ணி எல்லாம் ஓகே. திடீர்னு பொண்ணு பார்க்குற சீன், அதில் கால் எம்பரா மாதிரி ஒரு ஷாட், அது ஒரு இன்செக்ட். பேக் சைடு தான் புரியும். ஒரு ஷாட் எடுக்கும்போது அது இன்செக்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அது மாதிரி எம்பரா இன்செக்ட் எடுத்தேன். அங்கே ஒரு மியூசிக் போடுவான்ட்டு அந்த இன்செக்ட் போட்ட அதுக்கு வாட்சார் பாருங்க. இந்த 5 அடி பாண்டியன் 60 அடி பாண்டியன் 6 அடி ஷாட்டில் என்ன அந்த பொண்ணு என்ன சொல்லணும், இந்த மாப்பிளையே என்ன கட்டி வச்சிருக்க, அதுக்கான சிக்னல் தான் அது. 25 பக்கம் டைலாக் எழுதி கொடுத்து பேசுவான். இந்த மாப்பிளையே கட்டி வச்சிருங்க, வேறு மாப்பிள்ளையை கட்டி வச்சுன்னா நான் ஓடி போயிடுவேன், எனக்கு ஒரு புட்டு போச்சு, எவ்வளோ சாரங்காட்டில் கொடுங்க, எனக்கு அந்த சொத்துல எவ்வளோ போங்க அதெல்லாம் கொடுத்து எவ்வளோ பேசி அது கன்வின்ஸ் பண்ணுவோம். அவ்வளவோ அந்த மியூசிக் பேசிச்சு. இன்றைக்கும் என் ஃபோனில் காலர் சொன்னாதான் அது 6/8 அப்படி போட்டால் தேட்டர் விசில் பறக்கும். அந்த ஃபைட்டில் மியூசிக்கில் டிஃப்ரென்ஸ் காமிச்சு தான் நான் இந்த மேடை வரைக்கும் உள்ள வந்தேன். காதல் கசகத்தையாகவும் அந்த ஃபைட் மியூசிக்கும் இல்லைன்னா நான் எப்படி ஆயிருக்க முடியும்? நானே இப்போ நினச்சி பார்க்குறேன், எப்படி ஜனங்க நம்மளை ஒத்துட்டாங்க. எவ்வளோ பேர் கருக்கெல்லாம் மூடி இருக்காங்க. நேற்று கூட ஒரு கெட்டா போடுங்க மீசி எடுத்தேன், எத்த பேர் ஃபீல் பண்ணிட்டேன், இவ்வளோ மோசமாயிடுச்சு. அது ஒரு வாரத்தில் வளர்ந்து சார்னு நம்பிக்கை வந்துச்சு, கெட்டா பாதிக்கலாம். ஏன்னா அந்த பர்சனாலிட்டியை சேஞ்ச் பண்ணுவது ஒத்துக்கணும். 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் 90 வருஷம் 100 வருஷம் 150 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் 400 வருஷம் 500 வருஷம் 600 வருஷம் 700 வருஷம் 800 வருஷம் 900 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் 90 வருஷம் 100 வருஷம் 150 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் 400 வருஷம் 500 வருஷம் 600 வருஷம் 700 வருஷம் 800 வருஷம் 900 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் 90 வருஷம் 100 வருஷம் 150 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் 400 வருஷம் 500 வருஷம் 600
அந்த மியூசிக்கில் மாற்றி மாற்றி வாச்சு அந்த கதைகள்